அண்ணன் சார்லஸ் மார்ட்டின் இந்த விவரத்த சொன்னோம் நாங்க. சொன்னதுக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, "என்னனாலும் சரி கண்டிப்பா அந்த பையன் நடக்கணும். அதுக்கு என்னனாலும் செய்யணும்னு" சொல்லிட்டு என்ட்ட சொன்ன அறிவுறுத்தலின் பேரில் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டிப்பா கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட கீழ காசாக்குடி காலனி தெருவைச் சேர்ந்தவர்கள் ராஜா மல்லிகா தம்பதியினர். இவர்களது 8 வயது மகன் டிவனேஷ் சிறு வயதிலிருந்தே 2 கால்களும் நடக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார். இதையடுத்து தங்களுக்கு உதவும்படி ஜேசியம் வடக்கு கிளை தலைவர் வழக்கறிஞர் முருகானந்தத்தை ராஜா மல்லிகா தம்பதியினர் அணுகியுள்ளனர். இதுகுறித்து அவர் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் தெரிவிப்பதாகவும் உரிய சிகிச்சைக்கு உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உடனடியாக சிறுவன் டிவனேஷ்க்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், அடுத்த முறை நான் சந்திக்கும் போது என்னை பார்க்க நடந்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். இதையடுத்து உடனடியாக மருத்துவர்களை ஆலோசித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டு முதல் அறுவை சிகிச்சை தற்போது முடிந்துள்ள நிலையில் இன்று வழக்கறிஞர் முருகானந்தம் திவனேஷின் வீட்டிற்கு சென்று சந்தித்தார். இதையடுத்து சிறுவனின் தாய் மல்லிகா எல்ஜேகே தலைவருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். நன்றி சார். நான் கீழே காசாக்குடி காலனி தெரு சார். ஏழப்பட்ட பொண்ணு. என் பிள்ளை நடக்காமல் 8 வருஷமா இருந்தோம் சார் வந்த அப்புறம் தான் என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடக்க வச்சு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுதாங்க. என் பிள்ளைக்கு அவங்க இல்லைன்னா முடியாது சார். எனக்கு என் பிள்ளைக்கு அவங்க தான் தோணேன். என் மூலம் செலவழித்து என் பிள்ளைய காப்பாற்றி தந்திருக்காங்க. இன்னொன்று நான் செலவழிக்கணும் அவங்க தான் பொறுப்பு. என் பிள்ளைக்கு எதுனாலும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுதாங்க. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். எதனால் நம்ம நடக்க முடியல? அவனுக்கு பிறந்ததுலேருந்து நடக்கல சார். விக்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் பிறந்ததுலேருந்து நடக்கல சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு கால் ரொம்ப ஊனத்தன்மையோடு இருந்துச்சு. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாண்டிச்சேரியில் தான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாங்க. இவங்களுக்கு போதிய வருமான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இவங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த பையன் பார்த்தீங்கன்னா 8 வயசு வரை நடக்க முடியாமல் 2 கால் நடக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். திருப்பி நம்ம மருத்துவ உதவி செய்கிறோன்னு சொல்லி கேள்விப்பட்டு திருப்பி நம்மகிட்ட மண்டத்தை அறிங்கினாங்க. நம்ம அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும்னு சொல்லி உறுதியளித்து இது 5-6 முறை நம்ம பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு முறை 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஒரு ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சார்லஸ் மார்ட்டின் இந்த விவரத்தை சொன்னோம் நாங்கள். சொன்னதுக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, என்னனாலும் சரி கண்டிப்பாக அந்த பையன் நடக்கணும். அதுக்கு என்னனாலும் செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டிப்பாக கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓரளவு பரவாயில்ல. இன்னும் ஒரு மாதத்தில் மற்றொரு ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அண்ணன்ட்ட சார்லஸ் மார்ட்டின்ட்ட இந்த பையனை நடக்க வச்சு நான் கூப்பிட்டு போய் நான் அண்ணன் சொன்ன மாதிரி நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு நான் அண்ணன் அறிவுறுத்தலின் பேர் நாங்கள் செயல்படுத்தி காட்டுறோம். மார்ட்டின் நாங்கள் அணுகி இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவ சிகிச்சை மட்டும் மேற்கொள்ளாமல் மற்ற அனைத்து உதவிகளும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், போக்குவரத்து செலவு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் மற்ற தேவையான அனைத்து உதவிகளும் அவங்க குடும்பத்துக்கு நம்ம செய்கிறதா சொல்லியிருந்தோம். அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். இன்னமும் அண்ணன் அறிவுறுத்தலின் படி நான் செய்து கொண்டு இருக்கிறோம்.